இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஒரு 5 கேங் சுவிட்சுக்கு என்னென்று கனெக்ஷன் கொடுக்குறதுன்ற பார்ப்போம். 5 கேங் சுவிட்ச் என்னத்துக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்னா இது முதல்ல எங்கெங்கே இந்த லைட் இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ 3 லைட் அவுட்டோர்லேயும் 2 லைட் இன்டோர்லேயும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவுட்டோருக்கு வர லைட்டையும் இன்டோருக்கு வர லைட்டையும் தனித்தனியாக கொடுக்குறது நல்லது. ஏன்னு சொன்னால் அவுட்டோருக்கு வர லைட்டில் வாட்டர் லீக்கேஜ் மற்றது மழை அப்படியே இந்த சந்தர்ப்பத்தில் அவுட்டோர் லைட்டுகளுக்கு ரிப்பேரிங் வர்றது அதிகம். அதேனால் அவுட்டோருக்கு புறம்பாக இன்டோருக்கு புறம்பாக லைன் கொடுத்தோம்னா எம்சிபியில் இருந்து எடுத்து அவுட்டோர் லைட் வேலை செய்யாட்டாலும் இன்டோர் லைட்டை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு இப்போ 5 அவுட்டோர் லைட்டுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, 5 இன்டோர் லைட்டுன்றாலும் பிரச்சனை இல்லை. ஒரே லைனில் அதாவது ஒரு எம்சிபியில் இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே 2 லைட் வெளியில் 2 லைட் அதாவது வெளியில் 2 லைட் மதிலுக்கும் அதாவது மதிலுக்கு இல்லாட்டா வெளியில் 2 ஃபோக்கஸ் மழை படுற இடம் இல்லாட்ட தண்ணி படுற இடமா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 2 லைட்டுக்கு வர லைனையும் எம்சிபியில் இருந்து தனி எடுத்து கொடுக்க வேண்டி வரும். ஏன்னு சொன்னால் இந்த 2 லைட்டில் வெளியில் எதுவும் பிரச்சனையாக இருந்துட்டுன்னு சொன்னால் இந்த 2 லைட்டாலேயும் அதாவது அந்த 2 லைட்டுக்கும் போகிற லைனில் வெளியில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லாட்ட எலக்ட்ரிக் லீக்கேஜோ இல்லாட்ட வாட்டர் லீக்கேஜ் எதுவும் பிரச்சனையால் ட்ரிப் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சுண்டா அந்த எம்சிபியை மட்டும் தனியாக விட்டுட்டு மிச்சம் 3 இன்டோரில் இருக்கிற லைட்டையும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான லைன் என்னென்று கொடுக்கலாம்னு பார்க்கலாம். முதல் இந்த மேலே இருக்கிற 2ஐயும் அவுட்டோருக்கு லைனுக்கும் அதாவது மேலே இருக்கிற 2 அவுட்டோர்ன்னு சொன்னால் மேலே இருக்கிற 2 லைட்டுக்கும் தனியாக எம்சிபி போட்டு ஒரு லைன் கொண்டுடலாம். அதாவது லைட்டுன்ற ஹெவியை பொறுத்து எத்தனை வேட்ஸ் லைட்டுன்றதை பொறுத்து எத்தனை ஆம்பியர் எடுக்குமன்றதை பொறுத்து எம்சிபியை தெரிவு செய்யணும். எம்சிபி என்னென்ன தெரிவு செய்கிறன்றதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், அது தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். எத்தனை ஆம்பியர் இருக்கிற எம்சிபியை லைட்டுக்கு தெரிவு செய்யலாம், இல்லாட்டா ஒரு மோட்டருக்கோ இல்லாட்டா ஏசிக்கோ எத்தனை ஆம்பியர் இருக்கிறது தெரிவு செய்யலாம்ன்றது தனியாக போட்டிருக்கிறோம். இப்போ இதில் இருந்து எடுத்து இந்த 2 லைட் இந்த மேலே இருக்கிற 2 சுவிட்சும் அவுட்டோர் லைட் அதாவது வெளியில் இருக்கிற இடம் ஒன்றுக்கான லைட். இந்த வெளியில் இருக்கிற லைனையும் தனியாக கொடுக்குறோம்னு சொன்னால் இப்போ ஒரு மழை படுமோ இல்லாட்டா தண்ணி பட்டுட்டுன்னு சொன்னால் இது ட்ரிப் ஆகிரும். இப்போ 5 லைனும் ஒரே எம்சிபியில் கொடுத்திருந்தா இந்த வெளியில் கொடுத்த லைன் ட்ரிப் ஆகும்போது அந்த சந்தர்ப்பத்தில் உள்ளுக்கு இருக்கிற லைட்டும் ஆஃப் ஆகும். இப்போ உள்ளுக்கு இருக்கிற லைட் எங்களுக்கு கட்டாயம் போய் தேவையாக இருக்கும். வெளி லைட்டு நாங்கள் ரிப்பேர் பண்ணும் வரைக்கும் உள்ளுக்கு இருக்கிற லைட்டையே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா. அதுக்காகத்தான் இப்போ இப்படி கொடுக்கணும், பிரித்து தனியாக எம்சிபியை தனியாக போட்டு கொடுக்கணும். அப்படின்டா தனியாக பாவிச்சு கொள்ளலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த மேலே இருக்கிற 2 சுவிட்சுக்கும் தனியாக எம்சிபி இந்த வயரை கொண்டே எம்சிபியோட கனெக்ட் பண்ணினா இந்த கையில் இருக்கிற லைட் இந்த 2 சுவிட்சுக்கும் தனி எம்சிபி இந்த 2 லைட்டையும் நாங்கள் வெளியில் கொடுத்துட்டு இந்த 3க்குமானது எம்சிபியை இதில் வந்து லைட்டில் இருந்து வர லைன் வயர் இதில் சேரும், இதில் லைட்டில் இருந்து வர லைன் வயர் சேரும். இது வந்து எம்சிபிக்கு போகும். இந்த 2 லைட்டும் இப்போ அவுட்டோருக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் இதை புறம்பாகவும் இந்த 3ஐயும் தனியாகவும் பயன்படுத்தணும். இதுபோல் வயரிங் சம்பந்தமான வீடியோக்களுக்கு டிஹெச் பவர் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.